இருக்கட்ட இசையால மயக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க எதுக்கு வந்தீங்க? எதை மயக்க வந்தீங்க? நல்லா கேட்டீங்க. மான எப்படி எல்லாம் உயர்த்திட்டு எப்படி கேட்குற அப்படி பார்த்தீங்களா? அவரோட காரியத்துல சரியா தான் இருக்காரு. இல்லைங்க, இப்ப பாம்பு வந்து எதுக்கு மயங்கும்? மகுடி பார்த்தீங்களா? இப்போ மழை வருது, பாம்பு மகுடிக்கு மயங்குதுங்க. ஆனா அதுக்கு காது இல்லைன்னு சொல்றாங்க. அது எப்படி மயங்குது? அதுதான் பிரச்சனையே இங்க. மாப்பிள்ளை எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சத்தம் உணர்வு சத்தம் இருக்குது. அதுக்கு உணர்வு தன்மை இருக்குல்ல மாப்பிள்ளை. ஒண்ணு இல்ல, ஒரு ஆளு கிட்டத்தட்ட 100 அடிக்கு இங்க முன்னாடி நின்னாலும் அதுக்கு தெரியுமா அது வந்துகிட்டு இருக்குன்னு வைங்களே. ஏன்னா அரவிந்த் ஆஸ்பத்திரியில போய் கண்ணு நல்ல பரிசோதனை பண்ணிருக்கு. இல்ல மாப்பிள்ள, அது ஒரு உணர்வுன்னு சொல்ல வேண்டிய பார்வையை சொல்லல. உணர்வு. மழை வர்றது எதுக்கு தெரியும்? மயிலுக்கு தெரியும். மழை வர்றது மயிலுக்கு தெரியும். அதுல ஒரு சத்தம் கொடுக்கும் தெரியுமா அப்படின்னு. ஆமா, அது கேட்கும்போது தூரத்துல இருந்து கேளுங்க, இனிமையா இருக்கு. குஹா குஹான்னு கேட்கும். அப்பனா மயிலுக்கு தெரியும் மழை வர்றது. அதே மாதிரி கழுதைக்கும் தெரியும். கழுதைக்கு தெரியும், காது முன்னாடி கால் அப்படி முன்னாடி வெடச்சுச்சுன்னா போதும் மழை வரப்போகுதுன்னு தெரியும். இப்ப அதே மாதிரி எதை இங்க வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, பிரச்சனையா என்னன்னு தெரியல. ஆனா பயமா இருக்கு எனக்கு. ஒன்னும் பயம் வேண்டியது இல்ல. உங்க தங்கச்சி தான் பார்க்க வந்து. அதானே பிரச்சனை. ஏன் பாத்தீங்களா, தங்கச்சி தான் தேடி வந்தேன்னு சொல்றீங்களா, அப்புறம் பிரச்சனை தானே. என்னங்க 5 வயசுல அரியா பருவத்துல கூட பிறந்த அண்ணங்கிட்டே வந்துகிட்டு உன் தங்கச்சி தான் தேடி. மாப்பிள்ள நீங்க உறவு முறையை மாத்தக்கூடாது. அப்புறம் என்ன உறவு முறை? இங்க பாரு, 5 வயசுல அரியா பருவத்துல கருமாரியின் மகன் உருமாறி வருவேன்னு நான் சத்தியம் பண்ணேன். 5 வயசுல விட்டுட்டு போனேன் ஐயா. ஆமா, அப்புறதுக்கு அந்த போய் இரியா கொஞ்சம் பிச்சா விட்டு போனே. இல்ல இருக்கட்டும். இல்லங்க, அவருக்கு கோபப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அறியாத பருவத்திலே விட்டுப்புட்டு போயிட்டு இப்போ வந்து நல்ல விவரமா எவ்வளவு விவரமா வளர்த்து வச்சிருக்கான். நாங்க வளர்த்து வச்சுவோம், நீங்க வந்தோடனே நொட்டிட்டு போகலாம். கூட்டிட்டு போக நான் கேட்கிறேன். குட்டி வலிக்க குட்டியா இருக்குது, அது ஆட்டோட இருந்து பிரிப்போமா? பிரிக்க மாட்டோம்ல. கொஞ்சம் அதை கறிக்கு தான் போடுவோமா? நல்ல பருவத்துல நல்லா அங்கிட்டும் பேசுறீங்க. இல்ல நான் கேட்கிறேன், இங்க வருங்க. பருவ ஐயப்பனுக்கு மாலை போட்டுட்டு மாத்தி மாத்தி பேச இல்ல, பருவத்துக்கு வரணும்னு பாத்துக்கிட்டு இருக்கணும். பருவம் வந்துட்டா தங்கச்சி. ஆனா அதனாலதான் எனக்கு ஒரு ஆசை. பொதுவா அந்த பொண்ணை பெற்றவங்கலாம் ரொம்ப வேதனை போறது என்ன தெரியுமா? பருவம் வந்ததுக்கு அப்புறம் பிள்ளைய அடுத்த இடத்துல கட்டி கொடுக்கும்போது அந்த பெத்த அப்பன்னு தாய் அழுவாக பாருங்க. அதுலயும் பருவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் கொலை ஆடும். பாதுகாத்து அடுத்த கையில புடிச்சு கொடுக்கறதுக்குள்ள அவன் படுற வாடு கொஞ்சமா நஞ்சமா. ஆனா உங்களை பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி இருக்கு. ஆனா அப்பா அம்மா உங்களை நல்லா வளர்த்துருக்காங்க. ஆனா எவ்வளவு தைரியமா வந்து என்கிட்டே சொல்றீங்கன்னா அந்த அளவுக்கு உங்க அம்மாவும் அப்பாவும் தைரியத்தை கொடுத்துருக்காங்க. அப்படி சொல்லுங்க. அப்படி இருக்கணுமா இல்லையா? வளர்ப்பு அப்படி இருக்கணுமா இல்லையா? நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா என் தங்கச்சியை கடத்திட்டு போயிருக்கலாம். ஆனா அப்படி எல்லாம் செய்ய தப்பு. நேருக்கு நேரா வந்து கேட்கணும். பரவாயில்ல. அம்மா உங்க அப்பா பேர் என்ன? சடையே. சடையா நீ மாமனா? ரொம்ப தங்கமான மனுஷன். முந்தானத்து பார்த்தேன் உங்க அப்பாவை. என்னமோ சொல்றாங்க. அவங்க அப்பா பேரை கேட்டா என்னமோ சடையாண்டி. சடையாண்டி மயன்ங்கிறதும் சரி. முந்தா நாள் பாத்தீங்களா உங்க அப்பா அள்ளி அள்ளி கொடுப்பாரு மாப்பிள்ள. எங்க அப்பாவை பாத்துருக்கவே முடியாது. சத்தியமா அவங்க அப்பா அள்ளி அள்ளி கொடுப்பாரு, அது உண்மைதான். ஆனா முந்தா நாள் பாத்துக்கிறீங்க. முந்தா நாள் பாக்கிறதுக்கு நீ வாய்ப்பே கிடையாது. நான் பொய்யா சொல்றேன் இல்லையா? எங்க வச்சு பார்த்தேன்? டாஸ்மார்க் கடையில சுண்டல் விக்கிறது தானே உங்க அப்பா? உன்னை பேத்து முடியாது. ஏயா நானும் கூட நம்ம கேட்டா கொடுக்குறவர் தான், அள்ளி அள்ளி கொடுக்குறவர் தான். எவ்வளவு வேணாலும் கொடுப்பாரு. ஆனா அள்ளி அள்ளி கொடுக்குறான்னு நான் என்னமோ இது சரி பொருள் அப்படின்னு பார்த்தா சுண்டலை அள்ளித்தான் கொடுக்க முடியும், கிள்ளி அள்ளி கொடுக்க முடியும். இல்ல மச்சான் இங்க வருங்க. உண்மையிலே எங்க அப்பாவை தெரிஞ்சுதான் சொல்றாரு. சரி ஒருவேளை பாத்துருப்பாரோ. ஏன்னா படியலுக்கும் பகவான் எங்க அப்பன் தானே. சுண்டல் படியலுக்கிறது கோயிலுக்கு கொண்டு சுண்டல் கொடுப்பாங்க. அந்த சுண்டலை விற்கிறது வேணா நீ வித்துக்கிட்டு தெரியும். எங்க அப்பா அப்படி இல்ல. உலகத்திற்கு ஜீவராசிகள் 84 லட்சம் யோனி பேதங்களுடைய ஜீவனுக்கும் படி இழக்கிறார். யோனிக்கெல்லாம் கொடுக்குறாரா? யோனி பேதங்கள் உள்ளன்னு. யோனி பேதங்களா? அது இல்லன்னா பிறப்பு இல்லல்ல. யோனி பூரா பேதம் பார்த்தா நடக்குது. ஆமா உங்க அம்மா சடைச்சி மாவனா? ஆமா நல்லா ஆளுங்க அம்மா. ஆமா ஆத்தாடி மேலூர் பஸ் ஸ்டாப்ல ஆப்ப கடை வச்சிருக்கேன் உங்க அம்மா. உன்னை பொழந்து கட்டிடுவேன் சொல்லிட்டேன். மேலூர் கடையில் ஆப்பு கட்டிடா. எங்க அம்மா யாரும் தவறுகளை செய்தானா ஆப்பு வைக்கிறவ. ஆப்ப வைக்கிறவங்க ஆப்ப வைக்கிறல்ல, ஆப்பு வைக்கிறாள் யாரு? ஐயா உங்க அம்மா ஆப்பு வைக்கிறாங்களா? அதனால போய் வாங்குற. ஆப்பு வைக்கிறவன் உன் காது என்ன செவிடா? எதுக்கு சொன்னேன்? அதாவது அக்கிரமங்களை செய்தவனுக்கு ஆப்பு, நல்லவனுக்கு தீர்ப்பு. இப்ப நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா உனக்கு அப்பா ஆத்தா ஆப்பு. அப்போ இப்போ
அது ராத்தா சிரிக்குது வேறு எனக்கு ஆப்பு வைக்கிறது அவனுக்கு சந்தோஷம். அந்த சாமியார் வந்து என்ன அடிக்கும்போது உனக்கு சந்தோஷம், ஆப்பு வைக்கிறது அவனுக்கு சந்தோஷம். சரி இருக்கட்டேன் ஐயா, வந்தது வந்துட்டியா, என் தங்கச்சியை கூப்பிடுறேன் நேரம் நிறையா தாக்கலை விட்டுருங்க. நன்றி அப்பா. மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, தேனம்மா தேனம்மா நீயும் ஏனம்மா. மனசுக்குள்ள பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நினப்பு என்னை சுத்தி விட்டு அப்படி ஸ்டைல வந்து நிக்கிறாரா. இதமான சுகராகம் சுகராகமா உருவாகும் வேலை நாணமும் சுகமான புதுராகம் இனி வேண்டாமோ. மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, தேனம்மா தேனம்மா நீயும் ஏனம்மா. சிங்கம் ஒன்று நேரில் வந்து ராஜநடை போடுதே, தங்க மகன் தேரில் வந்தால் கோடி மின்னல் சூழுதே. முத்தையல்லி தேசி இங்கு வித்தை செய்யும் பூங்கொடி, தத்தி தத்தி தாவி வந்து கையில் என்னை ஏந்த. கோபம் கொள்ள வந்ததோ பூங்கனைகள் போடவே, தாகப்பட்ட காலை நெஞ்சம் தாமங்களை மூடுதே. சந்திரங்கள் காலில் இந்திரனின் ஜாலமோ, சந்திரர்கள் சூரியர்கள் போனதென்ன மாயமோ. உருவாகும் வேலை நாணமும் இதமான புதுராகம். மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, தேனம்மா தேனம்மா நீயும் என்னம்மா அண்ணே காதை குடையாதுண்ணே, டவுக்குன்னு வேன் எடுத்துக்கிட்டு வந்துரு மண்ணுக்குள்ள பதிஞ்சிடும். அம்மா இல்லை அவங்களுக்கும் சூது வேணும்னா என்னன்னு தெரியும், எப்போ பதியும் எவ்வளோ மழை பெஞ்சா பதியும். அம்மா இருக்க மழை ரொம்ப பெருசாக்கிட்டே இருக்கு பாவம், அவங்களை யாரையும் நம்ம இல்லை பெருசாலாம் ஆகலை. நீ காலை வச்சுன்னா இன்னும் பெருசாக மழை பெய்யும். நல்ல பிள்ளை நீயே, நான் என்ன சொல்கிறேன், நீ போய் காலை வச்சுட்டு வாமா, அவர் உன்னை பற்றி தெரியல. அந்த பிள்ளைய இறக்கி விட்டோம்னா மழை நின்று. வேடுவர் வந்திருக்காரு, மானத்தேரி வந்திருக்காராம், மான் வந்திருக்கா சொன்னாரு. மண்வாசம் அடிக்குது. மண்ணை தின்னு ஆசையா இருக்குமே. ஒரு காலத்தில் கிருஷ்ணபெருமான் மண்ணை தின்னா. நான் சாப்பிட்டிருக்கேன் மண். ஏய் புராணம் அவங்க பேசுவாங்கல்ல. நீங்க பேசுங்க. நாங்கள் ஐயா நீங்க தேடி வந்த மண் அதுவோ இல்ல மாப்பிள்ள, நீ தேடி வந்தது பிடிச்சிட்டு போ. இல்ல இருக்கா